வணக்கம். இன்னைக்கு சியூடிலியில் இன்ஸ்கர்ட் எப்படி தைக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். மெஷர்மெண்ட் அண்ட் கட்டிங் வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம ரெண்டு பெல்ட்டையும் ஒன்றா சேர்த்து தையல் போட போகிறோம். இப்போ தைச்சாச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது தையல் எப்படி போடணுன்னா, அந்த தையல் போட்ட இடத்துல அந்த துணியை பிரிச்சுட்டு இந்த பக்கம் ஒரு தையல், அந்த பக்கம் ஒரு தையல் போடணும். இது ஏன் இந்த மாதிரி போடணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடாக போடும்போது உங்களுக்கு அந்த இடத்துல சிக்காமல் கரெக்டாக வந்துடும். ரெண்டாவது, நம்ம பாவாடையில் இந்த பெல்ட்டை அட்டாச் பண்ணும்போது இந்த தையல் ஒரே சைடாக நம்ம போட்டோம்னா பாவாடையில் ரொம்ப திக்காக தெரியும், தைக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி தைச்சோம்னா தின்னாக இருக்கும். இப்போ பெல்ட்டை தைச்சாச்சு. இப்போ பெல்ட்டோட ஒரு ஓரம் மட்டும் நம்ம ஒரே ஒரு மடிப்பு மடித்து மேலே ஒரு தையல் போடணும். இப்போ இதை லாக் ஸ்டிச் போட்டு தையல் ஆரம்பித்து நம்ம அப்படியே தைச்சிட்டு போகணும். ஒரே ஒரு தையல் போட்டால் போதும். ஸோ இதை அப்படியே தைக்க வேண்டியது தான். இது ஏன் இந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக தைக்கும்போது பாவாடை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் மடித்து தைச்சோம்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் முன்னாடியே தைச்சிட்டோம்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பார்ட்டோட கரை பகுதியை நம்ம ஓப்பன் சைடுக்காக விட்டுட்டு அடுத்த பகுதியை நம்ம வச்சு செகண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்றா சேர்த்து வச்சு தையல் போடலாம். நம்ம நார்மலாகவே தைக்கலாம். இதுக்கு லாக் ஸ்டிச் போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா கீழே மடித்து தைக்க போகிறோம், மேலே பெல்ட் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன தைச்சாலுமே ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் லைஃப் லாங் தையல் சீக்கிரமாக பிரிஞ்சு வராது. ஸோ இப்போ செகண்ட் பார்ட் தைச்சாச்சு. அடுத்தது தேர்ட் பார்ட் ஜாயின் பண்ண போகிறோம். இதே மாதிரி ரெண்டு நல்ல பக்கமும் சேர்த்து வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட். ஸோ இப்போ எல்லா பார்ட்டையும் அதே மாதிரி தைச்சிடலாம். எல்லாமே கரெக்டாக 1/2 இன்ச்சு நம்ம சீம் அலவன்ஸ் விட்டோம், ஞாபகம் இருக்கா? அதே 1/2 இன்ச்சில் தான் நம்ம தைக்கணும். கூடவோ குறைச்சலோ நம்ம தைக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் நம்ம தைச்சி போடும்போது அதோடய மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் கூட விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு கம்மியாயிடும், குறைச்சி விட்டிங்கன்னா இடுப்பு சுற்றளவு ரொம்ப லூஸ் ஆகிடும். ஸோ இன்ஸ்கர்ட்டுன்னா பரவாயில்ல, நம்ம ஒன்றும் தெரியாது. இதே நீங்கள் வேறு எதனாவது ப்ளவுஸோ இல்லை வேறு எதனா தைக்கும் போது அந்த சீம் அலவன்ஸ் என்ன விடுறீங்களோ அதே அளவை தான் விட்டு தைக்கணும். இப்போ 6th பார்ட்டையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் 6th பார்ட் தைக்கும் போது கரை பகுதி வெளி பக்கமாக இருக்கணும். அதாவது வெட்டு பகுதியை சேர்த்து வச்சு தான் நீங்கள் தைக்கணும். கரை பகுதி லாஸ்ட்டாக தான் நம்ம தைக்க போகிறோம். ஸோ இப்போ கீழே கொஞ்சம் முன்ன பின்ன வரும், நம்ம அதை வெட்டிடலாம். இப்போ நம்ம பெல்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பெல்ட் எப்படி ஜாயின் பண்ணோன்னா, பெல்ட்டோட பாவாடையோட ரைட் சைடு மேலே இருக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டை வரும்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாவாடையோட ராங் சைடு, அதாவது பேக் சைடு கீழே இருக்குது, ஃபேஸ் சைடு மேலே இருக்குது. பெல்ட்டோட ரைட் சைடையும் பாவாடையோட ராங் சைடையும் ஒன்றா சேர்த்து வச்சு தைக்க போகிறோம். திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். பெல்ட்டோட ரைட் சைடும் பாவாடையோட ராங் சைடும், பெல்ட்டோட ரைட் சைடு பாவாடையோட ராங் சைடு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம மேலே திருப்பி வச்சு தைக்கும் போது பெல்ட்டோட ரைட் சைட் மேலே வரும், அதனால் ஈஸியாக இருக்கும். இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். பெல்ட்டோட ரைட் சைடும் பாவாடையோட ராங் சைடும் ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும் இடுப்பு பகுதியில். அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியாக பெல்ட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம கட் பண்ணிடலாம். அந்த இடத்துல ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நம்ம இந்த பெல்ட்டை லாக் ஸ்டிச் இப்போ பெல்ட்டை திருப்பி பாவாடை மேலே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த தையல் மேலேயே வச்சு நம்ம இந்த பெல்ட்டை திருப்பி வச்சு தைக்க போகிறோம். ஒரு லாக் ஸ்டிச் போட்டு தைக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதை 2 தையல் கூட நம்ம போட்டுக்கலாம். இது மேலேயே இப்படி திருப்பி வச்சு நம்ம தைச்சிடலாம். தைச்சிட்டோம்னா பாவாடை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும்.
ஸோ இடுப்பு பகுதியில் கொஞ்சம் வளைவு இருக்கும், அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன வர மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் தச்சு முடிச்சிட்ட பிறகு பெல்ட்டு தச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுட்டு கடைசியாக எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம், ஃபஸ்ட் பார்ட்டையும் 6 பார்ட்டையும். ஸோ ஒரு 5½ இன்ச் இடுப்பு பகுதியில் இருந்து 5½ இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கோடு போட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம தைக்கல ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓப்பன், நம்ம நாடா கட்டுற இடத்துல நமக்கு கிடைக்கிற ஓப்பன். அந்த இடத்துல வந்து ஒரு சைடாக வச்சு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணி ஒரு 2 தையல் போட்டுடலாம். ஸோ இது ரெண்டுமே கரை பகுதிங்கிறதுனால நம்ம அந்த ஓப்பனான மடித்து தைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ கரை பகுதியில் நூல்லாம் பிரிஞ்சு வராது, நம்ம அப்படியே வச்சு ஃபினிஷிங்காக இருக்கும், அதனால் அப்படியே வச்சு நம்ம தைச்சிடலாம். ஸோ அது வந்து 2 ஸ்டிச் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சைடு ஜாயின் தைச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த தையலெல்லாம் நம்ம பெல்ட்டு தைக்கும் போது நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கா, அப்படி எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதே போலேயே நம்ம பார்டரில் வந்து நம்ம மடித்து தைக்கும்போது பாட்டமில் மடித்து தைக்கும் போது அந்த சைடு ஃபேஸிங்லேயும் நம்ம வச்சு தைச்சிடலாம். இது ஈஸியான வழி என்னென்னா, அந்த எல்லா ஜாயிண்ட்டுமே நம்ம ஃபேஸ் பண்ணி இருக்கா மாதிரி நீங்கள் பெல்ட்டு தைக்கும் போது பார்த்து தைச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துலையும் அதே போலேயே நம்ம தைச்சிடலாம். இப்போ இந்த தையல் ஃபஸ்ட்டு தைக்கிற இடத்துல வந்து ஃபேஸிங் வந்து நம்மளை பார்த்துருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துலையும் அந்த தையல் நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு தையலையும் இந்த மாதிரி நம்மளை பார்த்துருக்க மாதிரி வச்சு தைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும். இது எப்படி வேணாலும் தைக்கலாம், இப்படி தான் தைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா இது ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த டிப் தரேன். கடைசியாக கீழே மடித்து தைக்கும் போது எல்லா தையலுமே ஒரே பக்கமாக ஃபேஸ் ஆகிருக்கணும். அதே போல் நம்ம பெல்ட்டு தைக்கும் போதும் எல்லா தையலுமே ஒரே பக்கமாக ஃபேஸ் ஆகிருக்கணும். ஆக்சுவலாக பெல்ட்டு தைக்கும் போது அது அப்படியே வந்துடும், ஒரே பக்கமாக பார்த்த மாதிரி தான் வரும். இருந்தாலும் அதை செக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் கீழே மடித்து தைக்கும் போது மேலே எந்த பக்கம் ஃபேஸ் ஆகியிருக்கோ அதே போலேயே கீழேயும் நம்ம அதே ஃபேஸிங்லேயே அந்த தையல் வச்சு மடித்து தைச்சோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், பாவாடை தைக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த இது தைச்சி முடிச்சாச்சுன்னா பாவாடை தைச்சி முடிச்சாச்சு. ஸோ பின்னாடி பக்கம் தைச்சாச்சு. இப்போ அந்த பாவாடையை ரைட் சைட் திருப்பிட்டு நல்ல பக்கத்தில் நம்ம மேலே ஒரு தையல் போடலாம். சுடிதாருக்கெலாம் எப்படி நம்ம வந்து தைப்போமோ அதே மாதிரியே இதில் மேலே ஒரு தையல் போடலாம். இது வந்து ஒரு லுக்குக்காக தான் நம்ம வந்து போடுறோம். அதே மாதிரி கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். ஸோ நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நாடா கோக்கலாம். நாடா வந்து ரெடிமேட் நாடாலாம் நான் கடையில் விற்கிது, அதுவும் தைச்சிக்கலாம். அப்படி துணி இதுலேயே இருந்ததுன்னா கூட நல்லா மடித்து உருட்டி தைச்சிட்டு அப்புறம் அதையும் கோத்துக்கலாம். ஸோ நாடா பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த பின்னு நாடாலேயே போட்டு சொருகி வச்சிட்டோம்னா நாடா வந்து பிரிஞ்சு வராது. இப்போ பாவாடை ரெடி. தைச்சது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.